ஏர்ஃப்ளோ கோர் கான்செப்ட்ஸ். ஏர்ஃப்ளோவில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, லைக் டேகு, டாஸ்க்கு, அந்த மாதிரி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோ முடியும் போது இந்த கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டேக்னா டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். ஸோ உங்களுக்கு நேம்லேருந்தே கிளியராக புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு கிராஃப்னு. ஸோ கிராஃப்னா நோட் இருக்கும், நோடை வந்து வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் டைரக்டட். ஸோ டைரக்டட்னா நம்ம வந்து கண்டிப்பாக டைரக்ஷன் ஆட் பண்ணணும் ஒரு வெர்டெக்ஸ்லேயும். அதுக்கப்புறம் ஏசைக்ளிக். ஸோ எங்கேயுமே வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருந்தாலும் சைக்கிளிக் தான், இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் சைக்கிளிக் தான். ஸோ ஒன்ஸ் ரீச் ஆன நோடை வந்து திருப்பி ரீச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், அதுதான் ஏசைக்ளிக். ஸோ இந்த 2 கண்டிஷனை ஃபாலோ பண்ணுற கிராஃபை தான் நம்ம டேக்னு சொல்லுவோம். ஸோ ஏர்ஃப்ளோவில் எல்லாமே வந்து டேக்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இதுவரை நான் சொன்னது வந்து டேக்கோட ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஏர்ஃப்ளோவில் டேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ டெஃபினேஷன். அதாவது நான் ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லியிருப்பேன் ஒர்க் ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோவை இந்த டேகை யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாஸ்க் ஏ ஃபஸ்ட்டு ரன் ஆகணும், அடுத்து டாஸ்க் பி ரன் ஆகணும். ஸோ இந்த 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் வந்து டாஸ்க் சி ரன் ஆகணும். இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டேகுங்கிற கான்செப்டை ஏர்ஃப்ளோவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து டாஸ்கோட ஆர்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டேக், இல்லைனா ஒர்க் ஃப்ளோவை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டேக் வந்து ஏர்ஃப்ளோவில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா டேகை வந்து நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் ஃப்யூச்சரில் எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும். அடுத்து டாஸ்க்னா டேகில் இருக்கிற சிங்கிள் யூனிட் ஆஃப் ஒர்க்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீக்வல் கொரியை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஏபிஐ கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பைத்தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையும் நம்ம வந்து ஒரு டாஸ்க்கை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 1 ஸ்மால் ஸ்டெப் ஈக்குவல் டு 1 டாஸ்க்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து ஒரு டேகோட பார்ட் தான், அதனால் இந்த டாஸ்க்குமே ப்ளூ பிரிண்ட் தான். டேக் வந்து ஓவரால் ப்ளூ பிரிண்ட்டை சொல்லும், எந்த டாஸ்க்கை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஸோ எந்த டாஸ்க் அப்புறம் எந்த டாஸ்க் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ளோவை சொல்லும். டாஸ்க் வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சீக்வல் கொரியை ரன் பண்ணு அப்படின்னு டாஸ்க் ஏ சொல்லும், டாஸ்க் பி வந்து இந்த ஏபிஐ கால் பண்ணு அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க்கை ஒரு டாஸ்க்கும் பண்ணும். அடுத்து ஆப்ரேட்டர். ஸோ இங்கே தான் லைட்டாக கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆப்ரேட்டர்னால் ஒரு வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ இது தானே டாஸ்க்கும் பண்ணுது அப்படின்னா இங்கே தான் நீங்கள் டிஃப்ரென்ஸை கிளியராக புரிஞ்சுக்கணும். டாஸ்க் வந்து என்ன பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லும், ஆப்ரேட்டர் தான் அது எப்படி பண்ணணும்னு சொல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி செய்யணுங்கிறது ஒரு டாஸ்க்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பிரியாணி செய்யணும்னு சொல்கிறது தான் டாஸ்க்கு, ஆனால் அதை எப்படி பண்ணணும், கேஸ் ஸ்டவ்லையா, ப்ரெஷர் குக்கர்லையா, எலக்ட்ரிக் குக்கர்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ஆப்ரேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்கு ஆப்ரேட்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஒர்க்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எப்படி கேஸ் ஸ்டவ்வோ ப்ரெஷர் குக்கரான ஆப்ரேட்டர் டிசைட் பண்ணுதோ, அதே மாதிரி ஆக்சுவல் ஏர்ஃப்ளோவில் ஆப்ரேட்டர் என்ன டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் வச்சு ரன் பண்ணணுமா, பேஷ் வச்சு ரன் பண்ணணுமா, சீக்வல் வச்சு ரன் பண்ணணுமா, அந்த மாதிரி லாங்குவேஜ் டிசைட் பண்ணும். அப்புறம் எந்த சிஸ்டம், என்ன எக்ஸிக்யூஷன் லாஜிக் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டமாக ஆப்ரேட்டர் டிசைட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக கோட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக ஆப்ரேட்டர்னால் எப்படி டாஸ்க்கை பண்ணுறதுன்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஸ்க்னா ஆக்சுவல் டாஸ்க். ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் இப்போதைக்கு போதும். அடுத்து டாஸ்க் இன்ஸ்டன்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டாஸ்க் வந்து எவ்ரிடே 10 AM ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி டேட் வந்து Jan 1. ஸோ இன்றைக்கி அது 10 AM ஒரு வாட்டி ரன் ஆகணும். மறுபடியும் 2nd Jan நாளைக்கு 10 AM ஒரு வாட்டி ரன் ஆகணும். அதே மாதிரி டெய்லி 10 AM ஒரு வாட்டி அது ரன் ஆகும். ஸோ டாஸ்க்குங்கிறது ஒரே ஒரு டாஸ்க் தான். அந்த டாஸ்க் தான் எவ்ரிடே 10 AM ரன் ஆக போகுது. ஆனால் ஒரு நாளும் இது 10 AM ரன் ஆகுதில்ல, அந்த ஒன்றையும் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே டாஸ்க் தான் இன்றைக்கி 10 AM ரன் ஆகிறத ஒரு டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், நாளைக்கு 10 AM ரன் ஆகிறத இன்னொரு டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரன்னையும் ஒரு இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டாஸ்க்குனா டெஃபினிஷன், என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெஃபினிஷன். டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்னால் ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன். அடுத்து எக்ஸ்காம். இதோட அப்ரிவேஷன் கிராஸ் கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு ஒரு டேக் இருக்குன்னா அந்த டேக்குள்ளே நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்குள்ளே டேட்டா ஷேர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாஸ்க்கு ஏபிஐ கால் பண்ணுது, ஏபிஐ ரெஸ்பான்ஸில் ஒரு ஐடி வருது. இப்போது டாஸ்க் பிக்கு அந்த ஐடி வேணும். அப்போனா டாஸ்க் ஏலேருந்து டாஸ்க் பிக்கு நம்ம அந்த ஐடியை ஷேர் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து எக்ஸ்காம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா டாஸ்க் ஏ வச்சு எக்ஸ்காம் புஷ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எக்ஸ்காமுக்கு போயிடும் அந்த ஐடி. அடுத்து டாஸ்க் பியை வச்சு எக்ஸ்காம் புல் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்காம்லேருந்து அந்த ஐடியை டாஸ்க் பி புல் பண்ணிக்கும். ஸோ இந்த எக்ஸ்காமுங்கிறது காமனான ஏரியானா ஒரு டேகுக்குள்ளே எல்லா டாஸ்க்குக்கும் காமனான ஏரியா. பட் இன்னொரு டேகால் இந்த எக்ஸ்காமை ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஸோ எக்ஸ்காம்ங்கிறது ஒரு டாக் ஸ்பெசிஃபிக்கான திங், குளோபல் கிடையாது. அப்புறம் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன், எக்ஸ்காமில் ஸ்மால் டேட்டா மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடி, ஸ்டேட்டஸு அந்த மாதிரி டேட்டாலாம் தான் ஷேர் பண்ணணும். உங்கள் டேட்டாவோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு ஃபைலோ அந்த மாதிரி பெரிய டேட்டா ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நம்ம வேறு அப்ரோச் யூஸ் பண்ணணும், எக்ஸ்காம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்ஸ். ஏர்ஃப்ளோவிலேருந்து நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைசீக்வல், போஸ்ட்கிரஸ், பிக்வரி இந்த மாதிரி டேட்டா பேஸஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்க்கு நிறைய வாட்டி கனெக்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட்லாம் வந்து நம்ம டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு அப்ரோச். ஸோ அதை செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஏர்ஃப்ளோவில் இருக்குது. அடுத்து வேரியபிள்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஏர்ஃப்ளோலையும் வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜோட பாத் இருக்குது, அந்த பாத் வந்து டெவுக்கு வேறு இருக்கும், ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் வேல்யூஸ்லாம் நம்ம வேரியபிள்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு வாட்டியும் கோடை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வேரியபிள்ஸ்க்கு பாஸ் பண்ணுற வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த வேரியபிள்ஸுங்கிறது நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் ஐடம்போட்டன்சி. இது வந்து ஏர்ஃப்ளோவில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏர்ஃப்ளோவில் மட்டும் இல்லை, நார்மல் டேட்டா இன்ஜினியரிங்லேயே இந்த ஐடம்போட்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் வந்து டெய்லி மார்னிங் 10 AM ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டாஸ்க் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை ஒரு பிளேஸ்லேருந்து காப்பி பண்ணி இன்னொரு பிளேஸ்க்கு போடும். ஸோ இந்த சோர்ஸில் ஒரு 10 ரோஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த 10 ரோஸையும் காப்பி பண்ணி டெஸ்டினேஷனில் போடணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி 10 ரோஸ் வரும். அந்த 10 ரோஸையும் டெய்லி காப்பி பண்ணி இந்த டெஸ்டினேஷனில் போடணும். ஸோ இன்றைக்கி 10 AMக்கு ரன் ஆகிறப்போ இது பாதியில் ஃபெயில் ஆகிடுது. ஸோ 5 ரோஸை மட்டும் காப்பி பண்ணி டெஸ்டினேஷனில் போட்டுருச்சு, மீதி 5 ரோஸை போடல. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு ஃபெயில்டு ஸ்டேட்டஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம ரீரன் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, மறுபடியும் அந்த 10 ரோஸையுமே காப்பி பண்ணி இங்கே போடும். ஸோ அப்போ அந்த ஆல்ரெடி காப்பியான 5 ரோஸ் வந்து டெஸ்டினேஷனில் நமக்கு டூப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த டூப்ளிகேட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறோங்கிறது தான் ஐடம்போட்டன்சிங்கிற கான்செப்டே. ஸோ இங்கே இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி டைம் நான் டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட் போட்ட டேட்டாவை நான் டெஸ்டினேஷன்லேருந்து டெலிட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 10 ரோஸ் இருக்குன்னா, இந்த 10 ரோஸ்லேயும் இன்றைக்கான டேட் இருக்கும். ஸோ அந்த டேட் இருக்க ஏதாவது ஒரு ரோ ஆல்ரெடி டெஸ்டினேஷனில் இருக்குது அப்படின்னா அதை நான் டெலிட் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இந்த டேட்டாவை காப்பி பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறப்போ ஆல்ரெடி ஏதாவது 1-2 ரோ இங்கே காப்பி ஆயிருந்தாலும் அந்த ரோஸ்லாம் டெஸ்டினேஷன்லேருந்து டெலிட் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த 10 ரோஸ் இன்சர்ட் ஆகுறப்ப டூப்ளிகேஷனே நடக்காது. இப்படி தான் நம்ம வந்து டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஐடம்போட்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் ஒரு டேட்டா இன்ஜினியராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதெல்லாம் தான் இன்டர்வியூவில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டா இன்ஜினியராக டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதெல்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை உங்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஏர்ஃப்ளோவோட ஃபஸ்ட்டு டேகை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏர்ஃப்ளோ எப்படி லோக்கலில் செட்டப் பண்ணுறதுன்னு காமிப்பேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு டேக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுவரை நீங்கள் பார்த்த கான்செப்ட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2 வீடியோலேயே இந்த ஏர்ஃப்ளோட மொத்த பேசிக்ஸையும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதுவரை நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க.